அகமதாபாத் விமான நிலையத்திலிருந்து 242 பயணிகளுடன் லண்டன் செல்ல புறப்பட்ட விமானம் டேக் ஆஃப் ஆன 10 நிமிடங்களுக்குள் கோர விபத்துக்கு உட்பட்டது. அருகில் இருந்த மருத்துவக் கல்லூரி மாணவர் விடுதியில் மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் விமானத்தை இயக்கிய 2 பைலட்டுகள், பிற பயணிகள், விமான ஊழியர்கள் என அனைவரும் சிக்கினர். விபத்து ஏற்படுவதற்கு முன்னர் விமானத்தை ஓட்டிய பைலட் மேடை அழைப்பு ஒன்று விடுத்ததாக கூறப்படுகிறது. அதன் பிறகு அவரது லைன் அமைதியாக இருக்கிறது. எந்த ஒரு விமான ஓட்டியும் தனது வாழ்நாளில் உபயோகிக்க நினைக்காத வார்த்தை இது. மேடை என்றால் என்ன? இந்த மேடை அழைப்பை 1920களில் உருவாக்கியிருக்கின்றனர். இதனை கண்டுபிடித்தவர் லண்டனில் இருக்கும் கிரையோடன் விமான நிலையத்தின் ரேடியோ அதிகாரியான ஃப்ரெட்ரிக் ஸ்டான்லி மார்க்ஃபோர்ட் என கூறப்படுகிறது. இந்த வார்த்தை பிரெஞ்சு வார்த்தையின் ஒலிப்பு வார்த்தையிலிருந்து கண்டுபிடிக்கப்பட்டது. பிரெஞ்சு மொழியில் மேடர் என்றால் எனக்கு உதவி செய் என்ற அர்த்தம். இதை வைத்துதான் மேடை என்ற இந்த வார்த்தை உருவாக்கப்பட்டுள்ளது. 1923ஆம் ஆண்டுக்கு பிறகு விமானிகள் மற்றும் கப்பலோட்டிகளால் உயிருக்கு ஆபத்தான காலங்களில் உபயோகப்படுத்தப்படும் வார்த்தை இது. விமான பயணத்தில் மேடை என்பது விமானத்திற்கோ அல்லது பயணிகளுக்கோ ஆபத்தை ஏற்படுத்தும் அவசர சூழ்நிலையை அறிவிக்க விமானிகள் பயன்படுத்தும் சர்வதேச அளவிலான ஒரு சமிக்ஞை. வானொலியில் வாய்மொழியாக விடுக்கப்படும் இந்த துயர அழைப்பின் போது பெரும்பாலும் 3 முறை மேடை என்று மீண்டும் மீண்டும் சொல்லப்படுகிறது. உயிருக்கு ஆபத்தான அவசர நிலை குறித்து விமான போக்குவரத்து கட்டுப்பாட்டு அறை மற்றும் பிற விமானங்களுக்கும் இந்த மேடை அழைப்பு எச்சரிக்கிறது. விமானம் தீப்பிடித்தாலோ, கடலில் விழுந்து மூழ்கினாலோ அல்லது பிற கடுமையான சூழ்நிலைகளின் போதோ விமானிகள் மேடை என்ற வார்த்தையை சொல்லுகிறார்கள். விமானத்தின் என்ஜின் பழுதாகும் போது மேடை அழைப்பு விடுக்கப்படும். அதே போல தீ விபத்து ஏற்பட்டாலும் இந்த அழைப்பு விடுக்கப்படும். விமானத்தில் எரிபொருள் தீரும் போதும், மருத்துவ அவசர நிலைகளின் போதும் கூட மேடை பயன்படுத்தப்படும். இப்படிப்பட்ட சூழல்களில் விமானத்தை இயக்கும் விமானிகள் விமான போக்குவரத்து கட்டுப்பாடு அறைக்கு மேடை அழைப்பு விடுப்பார்கள்.